Hello friends, welcome to my channel Everything Crypto. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ட்ரேடிங் வியூ வந்து எப்படி மொபைல்ல வந்து ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஏன்னா எல்லாரும் நினைச்சிட்டாங்க ட்ரேடிங் வியூ பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வச்சிருக்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சார்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல இருக்கவங்க மட்டும் தான் வந்து சார்ட்ஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ண முடியும். ஏன் நான் சொல்றேன்னா ட்ரேடிங் ஏன் கம்ப்யூட்டர்ல அதிகமா எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க கேட்டினா ட்ரேடிங் வியூ பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய நிறைய அது வந்து உங்க சார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்கிரீன் இருக்க டிவைசஸ்ல பார்த்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. மொபைல்லையும் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா இப்போ கம்ப்யூட்டரில் லேப்டாப் இல்லை ஏதோ ஒரு அம்மா லேப்டாப் கூட இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் மொபைல் வச்சு தான் பண்ணிடுறேன் ப்ரோ சரிங்களா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து ட்ரேடிங்கை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறது. இல்லை என்கிட்ட அட்லீஸ்ட் அம்மா லேப்டாப் இருக்குன்னா அம்மா லேப்டாப்பே போதுமானது, அதில் 2GB ரேம் இருக்குது, சிம்பிள் டுவல் கோர் ப்ராசஸர் எது இருந்தாலும் சரி, பென்டியம் ப்ராசஸர் எது இருந்தாலும் சரி அது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும், ரொம்பலாம் ரெண்டர் ஆகாது சரிங்களா. என்ன கொஞ்சம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CPU ஃபேன் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவும் ஆகும். ஏன்னா வந்து சார்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிக சார்ட்ஸ் நீங்கள் பேக்ரவுண்ட் வைக்கும் போது கொஞ்சம் இதாக இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மேனேஜபிள் தான் நீங்கள் வந்து அம்மா லேப்டாப்பில். மற்றபடி நீங்கள் எந்த சிஸ்டமாக இருந்தாலும் ஒரு 4GB ரேம் மேலே போகும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் மெயினாக பார்க்க போது நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து எப்படி மொபைலில் யூஸ் பண்ணுறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS டிவைசஸ் வந்து மொபைல் டிவைஸர் வந்து உங்களால் ஏற்ற முடியும். உங்கள் ப்ளே ஸ்டோர்லையும் இல்லை ஆப் ஸ்டோர்லையும் வந்து நீங்கள் ஏற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் போயிட்டு நீங்கள் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரோ வந்து இப்படி தான் இருக்கும் சரிங்களா. இது நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இது ஸ்கிப் பண்ணால் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப் ஆகிடும் ஓகேங்களா. ஸ்கிப் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்டஸ் இருக்கும். வாட்ச் லிஸ்டஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டில் மோரோவர் ட்ரேடிங் வியூவில் என்னென்ன நீங்கள் சார்ட்ஸ் எந்தெந்த இதெல்லாம் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிஸ் பார்க்கலாம், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், அடுத்து ஃபாரெக்ஸ், கமாடிட்டிஸ் இது மாதிரி இருக்கும். கிரிப்டோஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காயின்ஸ் பார்க்கலாம், காயின்ஸோட மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குது அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ட்ஸில் பார்க்கலாம், வால்யூம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர்ஸ்க்கும் தனி சார்ட்ஸ் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு காயினுக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கும் தனி சார்ட்ஸ் இருக்கும் சரிங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த சார்ட்ஸ் பார்க்குறதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் வியூ மோரோவர் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்ஸ் பார்க்குறதால என்ன ப்ரோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பியூர் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். இது கன்ஃபார்மாக இந்த இடத்துல நடக்கும்னு வந்து யாராலையும் கணிச்சு இது சொல்ல முடியாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கணிப்பு தான், ப்ரெடிக்ஷன் தான் சரிங்களா. நம்ம வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணுவோம். இந்த அனலைசிஸ் வந்து எப்போ இது வந்து ஓரளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோ, எப்போ மார்க்கெட் வந்து நம்ம நினச்ச மாதிரி மூவ் ஆகுதோ அப்போ தான் வந்து சக்ஸஸ்ஃபுல். நாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அனலைசிஸ் மட்டும்தான் சரிங்களா இதில் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் வியூவை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும்னா முதல்ல வந்து ட்ரேடிங் வியூவில் போய்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டை வந்து சைன் அப் பண்ணுங்கள் சரிங்களா. சைன் அப் பண்ணுறது என்ன பண்ணுங்க, இங்கே வந்து கீழே ப்ரொஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த செக்ஷனை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்கம் டு ட்ரேடிங் வியூ சைன் இன் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்தீங்கன்னா உங்களால் சைன் இன் பண்ணிக்க முடியும். டோன்ட் ஹவ் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே சைன் அப் கிளிக் பண்ணுங்கள். சைன் அப் கொடுத்தோன்னா சைன் அப் பண்ணுறதுக்கு சேம் அதே தான். உங்களோட ஜிமெயில், உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட், ட்விட்டர், லிங்க்டின், யாஹூ மெயில் அண்ட் ஆப்பிள் ஐடி, அதுவும் இல்லாமல் இல்லைனா உங்களுக்கு இமெயில் ஐடின்னு எது இருந்தாலும் சரி இமெயில் ஐடி போட்டு உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் மட்டும் வரும், அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓகே ப்ரோ, நான் பார்த்தீங்கன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் யூஸ் பண்ணுங்கள். ஜிமெயில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் எல்லாருமே சரிங்களா. நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நான் ஜிமெயில் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய அக்கௌண்ட் வந்து ஜிமெயிலில் செட் பண்ணிட்டேன் சரிங்களா. செட் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்ன பண்ணணும்னா உங்கள் டிவைஸில் இந்த இடத்துல போய்ட்டு உங்கள் ப்ரொஃபைலில் போய்ட்டு இங்கே செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி டார்க் தீம் வச்சுங்க. உங்களுக்கு வந்து டார்க் தீம் நல்லா இல்லை, அதாவது உங்களுக்கு வந்து ஒயிட் தீம் பிடிக்கலனா டார்க் தீம் வச்சுங்க. நான் மோரோவர் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டார்க் தீம் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம பகல்லையும் சரி இல்லை நைட்லேயும் சரி டிவைஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் கண்ணு கூசுகிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா டார்க் மோடில் வச்சுன்னா நம்ம எல்லாருமே டார்க் மோட் ப்ரிஃபர் பண்ணுவோம். யாருக்கு தான் டார்க் மோட் பிடிக்காது சரிங்களா. முக்கால்வாசி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோட் தான் பிடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் டார்க் மோட் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட் எப்படி ஆட் பண்ணணும் சரிங்களா. வாட்ச் லிஸ்ட் எப்படி ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் எப்படியே வாட்ச் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ப்ளஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பற்றி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிப்டோஸ் பொறுத்தவரைக்கும் நான் மெயினாக இதில் சொல்கிறது வந்து கிரிப்டோஸ் தான். கிரிப்டோஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து BTC இருக்கும், அடுத்து ETH, ரிப்பிள், நெக்ஸ்ட்டு LTC இருக்கும், லைட் காயின் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச காயின்ஸ் எப்படி நீங்கள் வந்து ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி உங்கள் சர்ச் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து நான் கார்டனும் சூஸ் பண்ணுறேன். கார்டனை நம்ம வந்து என்ன ஸ்டார்ட்டில் சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஏடிஎன்னு சொல்லுவோமா, ஏடிஎன்னு போட்டு அது எந்த ட்ரேடிங் பேரில் நீங்கள் வந்து மோரோவர் அந்த சார்ட்டை பார்க்க போகிறீங்க. யூஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை யூஎஸ்டிடியாக இருக்கலாம், இல்லை வந்து பியூஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை யூஎஸ்டிசியாக இருக்கலாம், எந்த இது வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து யூஎஸ்டிடின்னு போடுறேன், ஏன்னா யூஎஸ்டிடியில் தான் அதிக வால்யூம் நடக்கும். சரிங்களா, யூஎஸ்டி யூஎஸ்டிசியை விட யூஎஸ்டிடியில் தான் அதிக வால்யூம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும். இந்தந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் என்னென்ன கரெக்ட் ரேட் போட்டிருக்கோம் அதே சார்ட்ஸ் தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் வந்து பைனான்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, நான் பைனான்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கூகாயின் மற்றபடி ஹியோபி அது மாதிரினா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஆட் பண்ணிட்டேன், ஏடியை ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா, இதுதான் வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் பார்ப்போம். அடுத்து இன்னொன்று இந்த எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் நான் பிடிசி யூஎஸ்டி சார்ட் ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா, ஓப்பன் பண்ணிட்டேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வச்சுருக்கேன், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். சரிங்களா, ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு வந்து எப்படி இருக்குது பாருங்களேன். சார்ட்ஸை வந்து நான் ரொம்ப பார்க்க முடியாது. சரிங்களா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஜூம் அவுட்டும் பண்ண முடியாது, ஜூம் இன் மட்டும் தான் பண்ண முடியும், ஜூம் அவுட் பண்ண முடியாது இதுக்கு மேலே. சரிங்களா, என்னால் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் வரையும் தான் என்னால் சார்ட்டே பார்க்க முடியும். இதுக்கு மேலே பார்க்கணும்னு வச்சுன்னா நான் இங்கே இப்படி போகணும். சரிங்களா, இப்படி போனால் தான் நான் பார்க்க முடியும். அதற்குள்ளே இந்த டைம் ஃப்ரேம்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்தோட சார்ட்டோ 3 மாதத்தோட சார்ட் தான் பார்க்க முடியுது. இப்போ இதில் என்ன பண்ணுவோன்னா இங்கே உங்களோட இதில் போய்ட்டு உங்களோட இது நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மோடை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டேன், அதாவது ஆட்டோ ரொட்டேஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா, ஆட்டோ ரொட்டேஷன் ஆஃப் பண்ணிட்டு உங்கள் டிவைஸை வந்து லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு யூஸ் பண்ணுங்கள். போர்ட்ரேட் மோடில் வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் யூஸ் பண்ணிங்கன்னா நியர்லி பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஒரு 6 மாதத்தோட சார்ட்டோ ஒரு 7 மாதத்தோட சார்ட்டோ பார்த்தீங்கன்னா என்னால் ஒரே ஸ்ட்ரெச்சிலே பார்க்க முடியும் இங்கே. சரிங்களா, 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே என்னால் ஒரே ஸ்ட்ரெச்சில் இப்படி பார்க்க முடியுது. சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்ஸ்கேப் மோடு யூஸ் பண்ணுறதால ஒரு யூஸ் இருக்குது. அதாவது உங்கள் டிவைஸோட ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் பெருசாக்குற மாதிரி அது காட்டுறீங்க. சரிங்களா, இப்போ இதில் எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண பார்த்தாச்சு. அடுத்து வந்து இதில் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்ப்போம். இதில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டூல் செக்ஷன் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், அதாவது வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இதுதான் டூல் செக்ஷன். சரிங்களா, இந்த டூல் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட், அடுத்து வந்து ப்ரெஷஸ் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து லைன்ஸ் இருக்குது. இது வந்து மல்டிபிள் லைன்ஸ், இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து நீங்கள் இதிலேயே போட்டு பார்க்கலாம். எலியட் பல்ஸ் பேட்டர்ன், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கேயே போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இங்கே மெஷரிங் டிவைஸ் எவ்வளோ அப் போயிருக்கு, எவ்வளோ டவுன் போயிருக்கு, அதெல்லாம் இங்கேருந்து நம்ம வந்து ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு டூலையும் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து ஒரு லெசனே அதாவது உங்களுக்கு கிளாஸஸ்ன்னு சொல்ல முடியாது, வீடியோஸ் போடுறேன். இது மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒவ்வொரு வீடியோஸும் நான் போடுறேன். அதில் வந்து நான் சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. சரிங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பென்ஸ், அடுத்து மார்க்கர்ஸ் இது மாதிரி இருக்குது. இதில் எல்லாத்தையும் டெலிட் பண்ணால் எல்லாத்துக்கும் இந்த டெலிட்னு கொடுத்தீங்கன்னா எல்லா இதுவும் போயிடும். சரிங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் டூல்ஸில் பொறுத்த வரையும். ஓகே ப்ரோ, இதை வந்து நான் வந்து இந்த சார்ட்டில் இருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ வந்து இன்னொரு சார்ட்டை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா இந்த பிடிசி யூஎஸ்டி இருக்குதுல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த காயின் பார்க்கணுன்னா இத்தீரியம் பார்க்கணும், இடிஹெச்னு போடுங்க. இடிஹெச் யூஎஸ்டிடி எந்த ட்ரேடிங் பேரோ போட்டுட்டு காயின் பேஸாக இல்லை பைபிட்டா கூகாயினா இது மாதிரி காட்டும். நான் வந்து ஹியோபி சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஹியோபியில் இப்போ இத்தீரியமோட சார்ட் இது. சரிங்களா, இது 4 ஹவர்ஸ் சார்ட்ஸ் இருக்குது. இது 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இடிஹெச் யூஎஸ்டிடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹவர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கேண்டலும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்தை குறிக்கும். சரிங்களா, இந்த 4 ஹவர் இப்போ இந்த ஒரு ரெட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னு வச்சுன்னா இந்த ரெட் கேண்டில் இது பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் குறிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா ஓஹெச்எல்சி, இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். அது ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா எந்த டைமில் ஓப்பன் ஆச்சு, எந்த டைமில் எவ்வளோ ஹை போயிருக்கு, எவ்வளோ லோ போயிருக்கு, எவ்வளோ இதில் க்ளோஸ் ஆகிருக்கு அந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டில் காமிச்சிடும். ஓப்பனை விட சரிங்களா க்ளோஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கேண்டில் இருக்கும். ஓப்பனை விட க்ளோஸ் வந்து ஹையில் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு க்ரீன் கேண்டிலாக இருக்கும். இதை பற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசன்ஸாகவே நடத்த ஆரம்பிச்சிடுறேன். அதை வந்து வீடியோஸாகவே மேக் பண்ணிடுறேன். என்னென்ன வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரெண்டு வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது, பேட்டர்ன்ஸ் என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது, கேண்டில் ஸ்டிக்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜஸ், அதுமாதிரி மூவிங் ஆவரேஜ் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போனோம்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜஸ், எக்ஸ்பென்ஷனல் மூவிங் ஆவரேஜஸ், அடுத்து ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ, ஸ்டாச் ஆர்எஸ்ஐ, அடுத்து ஃபிபனாச்சி எப்படி போடுறது, அடுத்து வந்து எப்படிலாம் நம்ம வந்து மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணுறது,
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோவாக வந்து பார்ட்டாக மேக் பண்ணி நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது. இல்லை இண்டிகேட்டர்ஸ்ன்றதை கிளிக் பண்ணால் இந்த இண்டிகேட்டர்ஸ் கிளிக் பண்ணால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து இங்கே ஃபேவரேட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, இந்த ஃபேவரேட் எப்படி பண்ணுறது, அடுத்து வேறு ஏதாச்சும் இண்டிகேட்டர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து சிபிஆர்னு இருக்குது, அது வந்து சிபிஆர் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பிவோட் லைன் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா, இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சிபிஆர் இல்லை ஆட் ஆகலை, அதாவது நான் இங்கே ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சிபிஆர் ஆட் ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப கொச்சன்னு இருக்கும். அதாவது சிபிஆர்ன்ற தெரியாதவங்களுக்கு நான் சொல்ல வரல. இது வந்து நான் மோரோவர் யூஸ் பண்ண மாட்டேன். அது வந்து நான் வந்து இதில் வந்து ஸ்டாக்ஸில் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா, இதை வந்து கிரிப்டோஸில் வந்து எனக்கு அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக தெரியல. பட் வந்து ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது இந்த சிபிஆர் யூஸ் பண்ணுறது. சரிங்களா, நான் வந்து உங்களுக்கு வந்து அதர் இண்டிகேட்டர்ஸ்லாம் எதெல்லாம் நான் கிரிப்டோஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணோம் அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸாக இதில் ஆட் பண்ணோம். சரிங்களா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் தான். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃப்ரீ ட்ரையலில் பார்த்தீங்கன்னா 3 இண்டிகேட்டர்ஸ் மேலே யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நான் வந்து மூவிங் ஆவரேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் அதாவது எம்ஏசிடி அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். 3 யூஸ் பண்ணியாச்சா. இப்போ 4வது தான் நான் இந்த சிபிஆர் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வரும் மோர் இண்டிகேட்டர்ஸ் மோர் ட்ரேடிங் பாசிபிலிட்டி. உங்களால் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங்லேயே ஒரே டைம்லேயே பார்த்தீங்கன்னா 25 இண்டிகேட்டர் வரை யூஸ் பண்ண முடியும். ஆனால் ரைட் நோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணுறதால நம்மளால் பார்த்தீங்கன்னா 3 இண்டிகேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிட்டேன், ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணிட்டேன், எம்ஏசிடி யூஸ் பண்ணிட்டேன். 4வது தான் வந்து சிபிஆர் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வரல. ஏன்னா வந்து 4வது இண்டிகேட்டர் வைக்க முடியாதுன்னு சொல்லுது. சரிங்களா, இதெல்லாம் எப்படி வந்து நம்ம இதை வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோலாம் சொல்லுவேன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இதிலே பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, மொரோவர் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நீங்கள் கம்பேர் பண்ணலாம். இப்போ இது வந்து இத்தீரியமோட சார்ட்டு. இந்த இத்தீரியம் சார்ட் மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு சார்ட்டை வந்து எப்படி கொண்டு வரலாம், அதாவது இன்னொரு சார்ட்னு கேட்டிங்கன்னா இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் பிடிசியோட சார்ட்டு இதுக்கு மேலேயே வந்து எப்படி மூவ் ஆயிருக்கு, பிடிசியும் இத்தீரியமும் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இங்கே கம்பேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கம்பேரை கிளிக் பண்ணுங்கள். கம்பேரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பிடிசி யூஎஸ்டிடின்னு போடுங்க. போட்டு கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு இருக்க பினான்ஸு இதை கிளிக் பண்ணிடுங்க. சரிங்களா, கிளிக் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கு மேலேயே இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து பிடிசியோட மூவ். மேலே இருக்க கேண்டில் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இத்தீரியமோட மூவ். சரிங்களா, இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது பிடிசியோட மூவ். அப்படியே பாருங்கள், மோரோவர் வந்து பிடிசியை தான் இத்தீரியம் ஃபாலோ பண்ணுது. ஏன்னா வந்து பிடிசி தான் கிங். மற்ற எல்லா காயின்ஸும் பார்த்தீங்கன்னா பிடிசியை தான் ஃபாலோ பண்ணுது. சரிங்களா, எந்த ஒரு காயினாக இருந்தாலும் சரி மோரோவர் பார்த்தீங்கன்னா பிட்காயினை தான் வந்து எல்லா காயினும் ஃபாலோ பண்ணுது. பேட்டர்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். இதில் பார்த்தீங்கன்னா மேஜராக சொல்ல வந்தது இப்போதைக்கு பேசிக் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லலாம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஈஸியே கிடையாது. டெக்னிக்கல் அனாலிசிஸ், அப்புறம் இதில் எப்படி நம்ம ஃபண்டமெண்டலும் இதையும் வச்சு எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது, மெயினாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். அதில் வந்து ஒவ்வொரு டாபிக்ஸாக வந்து நான் ஒவ்வொரு வீடியோவாக மேக் பண்ணி நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போனா நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ டைம் ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.